இலங்கையின் வானிலை மாற்றங்கள் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி வரும் யாழ் பல்கலைக்கழக கலந்துரை பீடாதிபதி நாகமுத்து பிரதீபராஜா கனமழை மற்றும் சாத்தியமான வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு தொடர்பான விழிப்புணர்வு பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் வங்களா விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் இலங்கைக்கு தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி இன்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மாற்றம் பெறவுள்ளது. இது அடுத்து வரும் நாட்களில் இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு கரையோரமாக வடக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைக்க தொடங்கியுள்ள மழை எதிர்வரும் 13/5/2026 வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை நாளை முதல் பரவல் அடைவதோடு செறிவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இதனால் மிக கனமழை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அத்தோடு இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினால் இலங்கையின் ஊவா மாகாணம், மத்திய மாகாணம், தென் மாகாணம், வடமேல் மாகாணம், மேல் மாகாணம் என்பவற்றின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை குறிப்பாக 5:30 மணிக்கு பின்னர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதேவேளை இன்று பிற்பகல் 3 மணி அளவில் வடமேல் மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நாளை பிற்பகல் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, அனுராதபுரம், தம்புள்ளை, கண்டி, மட்டக்களப்பு, நுவரெலியா மற்றும் மொனராகலை மாவட்டங்கள் கனமழையை பெறும். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக கிடைத்து வரும் கனமழை காரணமாக இலங்கையின் பல பகுதிகளிலும் குளங்கள் மற்றும் ஆறுகள் வான் பாய தொடங்கியுள்ளன. எனவே இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினால் கிடைக்கவிருக்கும் கனமழை சில பகுதிகளுக்கு வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மே மாதம் அதிக மழை கிடைத்திருந்தது. குறிப்பாக வரலாற்றின் அதிகூடிய மழை கிடைத்த மே மாதமாக கடந்த ஆண்டு மே மாதம் விளங்கியது. இவ்வாண்டு மே மாதம் கனமழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பல ஆண்டுகளாக மே மாதம் என்பது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மழை குறைந்த மாதங்களில் ஒன்று. இப்போது அது கனமழை கிடைக்கும் மாதங்களில் ஒன்றாக மாற்றம் பெறுகிறது. காலநிலை மாற்றம் இதுபோன்ற வியத்தகு வித்தைகளை உருவாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.